ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருக்கும்போதே அதை ரிக்ரெஸ் பண்ணிடுவோம். அவங்களுக்கு அதை புரிய வச்சிரும். இந்த மாதிரி ஆயிருக்கு, இதுதான் உங்கள் காரணம், இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணிடலாம், இதனால இதுக்கும் உங்களை இந்த ப்ரெசென்ட் லைஃபுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த மாதிரி அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விடும்போது என்னாகும், அவங்க நார்மல் லைஃப்க்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இதை 3 நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நார்மல் ட்ரீட்மெண்ட், நார்மல் இதுக்கு வரும்போது, நார்மல் கண்டிஷனுக்கு வரும்போது அவங்க டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னால் அவங்களால எங்கேயும் ஹோட்டலில் சாப்பிட முடியாது, எங்கேயுமே வெளில சாப்பிட்டாலே அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும், மூஞ்சி வைக்கிறது. ஸோ அன்னைக்கு நியர்லி இந்த ட்ரீட்மெண்ட் முடிக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆச்சு. ஸோ 3 ஹவர் ஆகிட்டு அவங்க சரி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வழியில் ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்க. பசின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அவங்க பயந்துனே சாப்பிட்ருக்காங்க. ஹோட்டலில் சாப்பிட்றேன் என்ன ஆகும் தெரியாது. அன்றைக்கி அவங்க தான் பரோட்டாலாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, அன்றைக்கி சாப்பிட்டேன். பரோட்டா சாப்பிட்டுட்டு போய் எனக்கு என்ன வரப்போகுதோ தெரில அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா விரிஞ்சு ஒரு மாதிரி உடம்பே ஒரு மாதிரி புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கு முன்னால் நம்ம பேசியிருந்தோம், நெக்ஸ்ட்டு நீங்கள் நல்லா ஆயிட்டீங்கன்னாக்கா நம்ம எல்லாம் போய் ஹோட்டலில் போய் ஒரு ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டாடுவோம், ஒரு நல்ல ஒரு ட்ரீட் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு 3-4 நாள் கழிஞ்சு அவங்களே வந்தாங்க. வந்துட்டு இப்போ நான் டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கு, எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது, வாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம போய் ஹோட்டலில் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதில் என்ன இருந்தது என்னன்னு கூட தெரியல, எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ நிம்மதியாக இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை.